ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன கான்செப்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து நம்ம டெஸ்ட் கேஸ் லைவ்ல எழுத போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ உங்கள்ட்ட ஒரு ஃபீச்சர் கொடுத்துட்டாங்க. இப்போ அதுக்கு நீங்கள் தான் டெஸ்டிங் பண்ண போகிறீங்க. டெஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதணும் கரெக்டாக. நம்ம எப்படி ஒரு ப்ராப்பராக டெஸ்ட் கேஸ் எழுதுறதுங்கிற இந்த வீடியோவில் லேர்ன் பண்ணிக்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் டெஸ்ட் சினாரியோஸ்னால் என்னன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் டெஸ்ட் கேஸ்னால் என்னன்னு பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரு சிம்பிளா ரீகேப். டெஸ்ட் சினாரியோனா என்னன்னா, டெஸ்ட் கேஸ்னா, டெஸ்ட் சினாரியோனா ஒன்லைன் மாரி. இப்போ டைரக்டர் ஃபர்ஸ்ட்டு ஒரு ஹீரோவ பார்த்து, இல்ல ப்ரொடியூசர பார்த்து ஒரு ஒன்லைன் ஸ்டோரி சொல்லுவாங்கல்ல. அது வந்து என்ன இருக்கும், அந்த மூவியோட ஒன்லைன். அந்த மூவி இத நோக்கி தான் இருக்கும். மூவியோட கரு இதுதாங்கிற மாரி சொல்லுவாங்க கரெக்ட்டா ஒன்லைன். அது டெஸ்ட் சினாரியோ. டெஸ்ட் கேஸ்னா, அவங்க சொன்ன அந்த சினாரியோவ எப்படி எடுத்து காமிச்சிருக்காங்க அப்படின்னு இருக்குல்ல. ஃபுல் படமா எடுப்பாங்கல்ல. ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப் பை ஸ்டெப்பா. அதுதான் டெஸ்ட் கேஸ். இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ டெஸ்ட் கேஸ் இஸ் டெவலப்மெண்ட் இஸ் ப்ராசஸ் ஆஃப் ரைட்டிங் டீட்டெயில் டெஸ்ட் கேஸ் பேஸ்ட் ஆன் த ரெக்குயர்மெண்ட். ஏதாவது ஒரு ரெக்குயர்மெண்ட் வந்துருச்சு. அந்த ரெக்குயர்மெண்ட்டுக்கு நம்ம டீட்டெயிலாக எழுத போகிறோம். ஏலேருந்து இசட் வரையும் நம்ம டெஸ்ட் கேஸ் எழுதி அதை ரிவ்யூ வாங்கிட்டு அதை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணி டெஸ்டிங் பண்ண போகிறோம். ஸோ a test case tell exactly how to test a feature with the step by step instruction. நம்ம ஏலேருந்து இசட் வரையும் அந்த ஃபீச்சரை பற்றி நம்ம எழுதிடுவோம். அந்த ஃபீச்சரை எழுதி அப்ரூவ் ஆகிட்டு அந்த ஃபீச்சரை நம்ம ஃபாலோ பண்ணி டெஸ்ட் கேஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம். ஸோ இப்போ புரியுதுங்களா? டெஸ்ட் சினாரியோனா வாட் டு டெஸ்ட், டெஸ்ட் கேஸ்னா ஹவு டு டெஸ்ட். ஒய் டு நீட் டு டெவலப் த டெஸ்ட் கேஸ்? நம்ம டெஸ்ட் கேஸ் இல்லாமல் நீங்களே மெமரைஸ் பண்ணி எழுதிட்டு போயிடலாம்ல. எதுக்கு தேவையில்லாமல் டெஸ்ட் கேஸ் எழுதணும் அப்படின்னா, எல்லா டைம்லேயும் நம்மளால் அப்படி பண்ண முடியாது கரெக்டாக. நம்ம பாட்டுக்கு உட்காந்துருப்போம், யோசிச்சுப்போம். நம்ம பாட்டுக்கு போவோம், டெஸ்ட் பண்ணிட்டு வந்துருவோம். ஸோ அப்படி இருக்க முடியாது கரெக்ட்டா. இப்போ இதே நீங்க டெஸ்ட் கேஸ் எழுதிட்டீங்கன்னா, ஆர்டரா போவீங்க. ஒரு ஆர்டரா முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் போவீங்க. அடுத்த ஆர்டர் முடிச்சுட்டு அடுத்த ஆர்டர் போவீங்க. நீங்க என்னென்ன டெஸ்ட் பண்ணீங்க டாக்குமெண்டேஷன் ரெக்கார்ட் ஆகிட்டே வரும். ப்ரீவியஸா இருக்கவங்க டூப்ளிகேட் பண்ண மாட்டாங்க. நீங்க டெஸ்ட் பண்ணாத அடுத்த ஸ்டெப்ப அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு புரியுதா? ஸோ நீங்க லாஸ்ட்டா நீங்க டெஸ்ட் பண்ண அந்த ரெக்கார்ட பார்க்கும்போது, இவ்வளோ இது டெஸ்ட் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் தெரியும். அது இல்லாம வேற எத நீங்க டெஸ்ட் பண்ணலாம். ஸோ, இதுதான் மெயின் காரணம் வந்து டெஸ்ட் கேஸ் எழுதுறதுக்கான மெயின் ரீசன். இப்ப நான் உங்களுக்கு லைவ்ல டெஸ்ட் கேஸ் நான் எழுதி காமிக்கிறேன். எப்படி டெஸ்ட் கேஸ் எழுதணும்? ஸோ, என்ன மாரி டெஸ்ட் கேஸ் எழுதணுங்கிறது, நீங்க டெஸ்ட் கேஸ் எழுதி பழகுனா மட்டும் தான் உங்களுக்கு எழுத வரும். இது வந்து மித்த கான்செப்ட் மாரியே கிடையாது. டெஸ்ட் சினாரியோல வந்து நீங்க இப்போ தான் நான் வீடியோ 11 மினிட்ஸ்க்கு முன்னாடி தான் வீடியோ போட்டேன். அந்த வீடியோல உங்கள வந்து டெஸ்ட் சினாரியோ எழுத சொல்லியிருப்பேன். நான் ஆல்ரெடி லாகினுக்கும், ஆட் டூ கார்ட்க்கும் எழுதியிருப்பேன். நீங்களா ஏதாவது ஒரு மாடியூல் சூஸ் பண்ணி அதுக்கு டெஸ்ட் சினாரியோ எழுதுங்கன்னு சொல்லியிருப்பேன். நீங்க எழுத எழுத மட்டும் தான் உங்களுக்கு திங்கிங் அதிகமாகும். அதே மாரி டெஸ்ட் கேஸ பொறுத்தளவு நீங்க எழுதி பழகுனா ஆரம்ப ஸ்டேஜ்ல இப்பதான் நீங்க கெரியர் ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க கண்டிப்பா எழுதியே ஆகணும். அப்பதான் உங்களுக்கு வந்து டெஸ்ட் கேஸ் எழுத வரும். ஓகேவா? லாஸ்ட் வீடியோல சொன்ன அதே சைட்டே எடுத்துக்குவோம். ஸோ, இதுக்கு நம்ம இப்ப டெஸ்ட் கேஸ் எழுத போறோம். ஸோ, ஆல்ரெடி நீங்க டெஸ்ட் சினாரியோஸ் என்னன்னு தெரியலன்னா, அந்த வீடியோ பாருங்க. அதுல ரொம்ப கிளியரா இருக்கும். டெஸ்ட் சினாரியோஸ் நம்ம அதுல பார்த்துட்டோம். இப்ப டெஸ்ட் கேஸ் எழுத போறோம். ஓகேங்களா? நான் வந்து ஒரு சும்மா பேசிக்கான ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதிட்டு இருக்கேன். ஸோ, ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு மாரி டெஸ்ட் கேஸ் மெயின்டெயின் பண்ணுவாங்க. மோஸ்ட்லி இதுதான். ஸோ, இப்படிதான் டெஸ்ட் கேஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் காலம் நேம் என்னன்னா, டெஸ்ட் கேஸ் ஐடி. டெஸ்ட் கேஸ் ஐடினா ஒண்ணும் கிடையாது. நம்பர் மாரி. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 அந்த மாரி டெஸ்ட் கேஸ் ஐடி. டெஸ்ட் சினாரியோனா, என்ன சினாரியோ நம்ம டெஸ்ட் பண்ண போறோம்? புரியுதா? இந்த இடத்துல நீங்க ஃபீச்சர் கூட ஆட் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைன்னா, நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஃபீச்சர்ன்னு கூட போட்டு, நீங்க இப்படி ஃபீச்சர்ன்னு போட்டு இந்த இடத்துல நம்ம லாகின் தானே டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ நீங்க லாகின்னு கூட போட்டுக்கலாம். டெஸ்ட் சினாரியோ. அந்த லாகின்ல என்ன சினாரியோ டெஸ்ட் பண்ண போறோம்? வெரிஃபை லாகின் வித் வேலிட் கிரெடென்ஷியல்ஸ். அதாவது வேலிடான யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்து டெஸ்ட் பண்ண போறோம். ப்ரீ கண்டிஷன் என்ன இருக்கு? யூசர் மஸ்ட் பி ரிஜிஸ்டர்ட். இப்போ நீங்க அந்த சைட்ல லாகின் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும். கரெக்ட்டா? இப்போ நீங்க Amazonல வந்து லாகின் பண்ணணும்னா, முன்னாடி உங்க ஃபோன் நம்பர், நேம், இமெயிலு, அட்ரஸ் இதெல்லாம் குடுத்து ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தானே நீங்க லாகின் பண்ணியிருக்கணும். கரெக்ட்டா? ஸோ ப்ரீ கண்டிஷன் நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸ்டெப் டெஸ்ட் ஸ்டெப்ஸ். இப்போ ஓப்பன் த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். என்டர் த வேலிட் யூசர் நேம். ஸோ வேலிட் யூசர் நேம் என்னது? ஸ்டூடண்ட்.
நான் என்டர் பண்ணிட்டேன். அடுத்தது என்னது? என்டர் த வேலிட் பாஸ்வேர்ட். பாஸ்வேர்ட் என்னது? இதான் பாஸ்வேர்டு 23. அடுத்தது என்னது? கிளிக் லாகின் பட்டன். ஸோ இங்கே சப்மிட்ன்னு இருக்கு ஓகேங்களா? நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் ஸ்டெப்பு நான் ஃபாலோ பண்ணிட்டேன். டெஸ்ட் டேட்டா என்னது? ஸ்டூடண்ட் டாட் பாஸ்வேர்ட் 123. எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் என்ன? யூசர் ஷுட் பி சக்ஸஸ்ஃபுல்லி லேண்டிங் த டேஷ்போர்ட். ஸோ என்ன இருக்கு? யூசர் சக்ஸஸ்ஃபுல்லி லேண்டிங் த டேஷ்போர்ட். அதாவது ஹோம் பேஜில் அவர் லேண்டிங் ஆயிட்டார். இதுதான் ஒரு டெஸ்ட் கேஸ். இப்போ இந்த ஆக்சுவல் ரிசல்ட் என்ன இருக்கு? நீங்கள் டைப் பண்ணணும். ஆக்சுவல் என்னன்னா யூசர் லாக்ட் ஆயிட்டா? லாக்டு நீங்கள் இப்படிலாம் சக்ஸஸ்ஃபுல்லி எப்படின்னு என்ன ஆக்ஷன் அங்கே நடந்திருக்கோ நீங்கள் அந்த ஆக்ஷனை இங்கே எழுதணும். இது உங்களுக்கு இப்போ புரியுதா? இப்படி தான் நீங்கள் டெஸ்ட் கேஸ் எழுதிட்டு டெஸ்ட் கேஸை வந்து இப்போ ஃபாலோ பண்ணி நீங்கள் எக்ஸிக்யூட்டும் பண்ணணும். இப்போ 2வது டெஸ்ட் கேஸ் எழுதுவோம். டெஸ்ட் கேஸ் 2 திரும்பி என்ன செக் பண்ண போகிறோம்? டெஸ்ட் கேஸ் 2 நம்ம என்ன செக் பண்ண போகிறோம்? லாகினோட இதை செக் பண்ண போகிறோம். கரெக்டாக? அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? முன்னாடி என்ன பண்ணிட்டோம்? வெரிஃபை லாகின் வித் வேலிட் கிரெடென்ஷியல்ஸ். இப்போ என்ன ட்ரை பண்ண போகிறோம்? வெரிஃபை லாகின் இன்வேலிட் கிரெடென்ஷியல்ஸ். இன்வேலிட் கிரெடென்ஷியல்ஸ் போட்டோம். யூசர் மஸ்ட் பி ரிஜிஸ்டர்னு ப்ரீ கண்டிஷன்ஸில் இதுக்கு தேவையில்லை. ஏன்னா யூசர் மஸ்ட் பி ரிஜிஸ்டர் ஆகிக்கணும்னு தேவையே கிடையாது. நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு சினாரியோவில் நம்ம என்ன பண்ணோம்? நம்ம வந்து வேலிடான யூசரை வச்சு லாகின் பண்ணோம். அதனால நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? நம்மளுக்கு யூசர் ஷுட் பி ரிஜிஸ்டர் சொல்லியிருந்தோம். இப்போ பண்ண போகிறது இன்வாலிட் யூசர். இவனுக்கு போயிட்டு நம்ம வந்து ப்ரீ கண்டிஷன் கொடுக்கணும் நீட் இல்லை. கரெக்டாக? டிபெண்ட்ஸ். கொடுக்க நீட் இல்லை. அடுத்தது நம்ம என்ன பண்ணுறோம்? ஸ்டெப்பை காப்பி பண்ணுறோம், பேஸ்ட் பண்ணுறீங்க, என்ட்ரர்டு இன்வாலிட்னு கொடுக்குறீங்க, இங்கேயும் வந்து இன்வாலிட் கொடுக்குறீங்க. ஸோ டெஸ்ட் டேட்டா வந்து நீங்கள் ரேண்டமாக ஏதோ ஒரு இன்வாலிட் டெஸ்ட்டுன்னு இருக்கா? டெஸ்ட்டு 4ன்னு கொடுங்க. இங்கே வந்து இதை ரிமூவ் பண்ணி விட்ருங்க. ஸோ இது வந்து இன்வாலிட் டேட்டா. எக்ஸ்பெக்டேஷன் என்ன? யூசர் ஷுட் சக்ஸஸ்ஃபுல்லி லேண்ட்னா டேஷ்போர்டுங்கிறது முன்னாடி. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூசர் ஷுட் நாட், அதாவது அவர் லேண்ட் ஆகக்கூடாது. ஷுட் நாட் லாக்டு. ஷுட் நாட் லாக்டு சக்ஸஸ்ஃபுல். ஷுட் நாட் லாக்டுன்னு போட்டணும். யூசர் ஷுட் நாட் லாக்டு அண்ட் கெட்டிங் எரர் மெசேஜ் லைக் தட். கெட்டிங் எரர் அப்படின்னு வரணும். ஸோ உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? யூசர் வந்து ஷுட் நாட் பி லாகின், ஷுட் நாட் பீன் போட்டு நீங்கள் எப்படி வேணாலும் எழுதிக்கலாம். உங்களோட பிளெயின் இங்கிலீஷ் நீங்கள் எப்படி வேணால் போட்டுக்கலாம். ஆனால் உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் யூசர் வந்து லாகின் ஆகக்கூடாது, எரர் வரணும். இப்போது இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ என்ன டெஸ்ட் பண்ண போகிறோம்? லாகின் டெஸ்ட் பண்ண போகிறோம். சினாரியோ என்ன? வெரிஃபை லாகின் வித் இன்வாலிட் கிரெடென்ஷியல்ஸ். இன்வாலிட் கிரெடென்ஷியல்ஸ். டெஸ்ட் ஸ்டெப் என்ன? ஓப்பன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டேன். அடுத்தது என்ன? என்டர் த இன்வாலிட் யூசர் நேம். யூசர் நேம் வந்து நம்ம ஆல்ரெடி ஏதாவது ரேண்டமான யூசர் நேம், நான் டெஸ்ட் டேட்டாவில் வந்து யூசர் நேம் கொடுத்துருக்கேன். அடுத்தது வந்து என்ன பண்ணுறோம்? ஒரு பாஸ்வேர்ட், ரேண்டமான பாஸ்வேர்ட், இன்வாலிட் பாஸ்வேர்டை போடுறோம். இப்போது அடுத்தது கிளிக் ஆன் லாகின். லாகின் கிளிக் பண்ணுறோம். ஸோ யூசர் லாகின் ஆகலை, எரர் மெசேஜ் வந்திருக்கு. ஸோ யூசர் ஷுட் நாட் பி லாக்டு அண்ட் கெட்டிங் எரர் மெசேஜ். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? யூசர் நாட் லாக்டு அஸ் பர் எக்ஸ்பெக்டட். ஸோ என்ன நடந்ததோ அண்ட் எரர் மெசேஜ் அப்போ அண்ட் அண்ட் தி எரர் மெசேஜ் அப்பேர்ட். அவ்வளோதான். இப்போ புரிஞ்சுச்சா? என்ன நடந்ததோ இங்கே புரிஞ்சிடும். இன்னொரு காலம் இந்த இடத்துல என்ன வரும்னா ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு காலம் வரும். இந்த ஸ்டேட்டஸில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இங்கே பாஸ். அதோட ஒரிஜினல் ஸ்டேட்டஸ் என்ன? பாஸ். இங்கே ஸ்டேட்டஸ் என்ன? பாஸ். ஏன்னா யூசர் வந்து லாகின் ஆகல. ஓகேவா? இப்போ இதுவே இந்த இடத்துல யூசர் வந்து நீங்கள் இன்வாலிடான யூசர் வந்தும் உங்களுக்கு லாகின் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்? ஃபெயில்னு போடணும். புரியுதா? இங்கே எக்ஸ்பெக்டேஷன் என்ன? யூசர் ஷுட் நாட் பி லாக்டு அண்ட் கெட்டிங் எரர். அதுவே எரரும் வரல, யூசரும் லாகின் ஆகிட்டா இன்வாலிட் பாஸ்வேர்டில், இந்த இடத்துல நீங்கள் ஃபெயில்னு போட்டுடணும். புரியுதுல்ல? அடுத்தது அடுத்த டெஸ்ட் கேஸ் எழுதுவோமா? இப்போ யூசர் நேமை வந்து யூசர் நேமில் எதுவுமே இல்லாமல் பாஸ்வேர்டு மட்டும் கொடுத்து லாகின் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து டெஸ்ட் கேஸ்
3. இப்போ டெஸ்ட் கேஸ் 3 என்ன ஃபீச்சர் என்ன டெஸ்ட் பண்ண போறீங்க? லாகின் தான் டெஸ்ட் பண்ண போறீங்க. ஸோ அது திரும்பி திரும்பி நான் போட தேவையில்ல. வெரிஃபை லாகின் வித் எம்ப்டி யூசர் நேம் அப்படின்னு குடுக்குறீங்க. ஸோ, இப்ப இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இத இந்த இடத்துல நீங்க ஓப்பன் த அப்ளிகேஷன் என் என்டர் த பாஸ்வேர்ட் மட்டும் குடுக்குறீங்க. ஓகேவா? ஸோ, பாஸ்வேர்ட் குடுத்ததுக்கப்புறம் டெஸ்ட் டேட்டால நீங்க வெறும் பாஸ்வேர்ட் மட்டும் குடுக்குறீங்க. இந்த இடத்துல நீங்க யூசர் நேம் குடுக்கல. ஸோ, இந்த இடத்துல என்ன வரணும்? யூசர் ஷுட் நாட் பி லாக்டு அண்ட் கெட்டிங் எ எரர் மெசேஜ் ஷுட் சே ஆ யூசர் நேம் இஸ் எம்ப்டி ஆர் இன்வாலிட். இப்படி ஏதாவது ஒண்ணு மெசேஜ் வரணுங்கிற மாரி எக்ஸ்பெக்டேஷன் குடுக்குறீங்க. எக்ஸ்பெக்டேஷன் இந்த இடத்துல என்ன? லாகின் ஆகக்கூடாது. யூசர் நேம் எம்ப்டி ஆர் இன்வாலிட்ங்கிற மாரி வரணும். ஸோ, இப்ப நம்ம என்ன பண்றோம்? ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டோம். அண்ட் பாஸ்வேர்ட்லாம் நம்ப யூசர் நேம் குடுக்கல. வெறும் பாஸ்வேர்ட் மட்டும் குடுத்து ட்ரை பண்றோம். லாகின் ஆகல. இப்போ உங்கள ரெஃப்ரெஷ் பண்றேன். ஃபர்ஸ்ட்லருந்து காமிக்கிறேன். ஸோ, இப்போ வந்து நான் வந்து குடுக்குறேன். பாஸ்வேர்ட் மட்டும் லாகின் ஆகல. ஸோ, இப்ப இந்த இடத்துல என்ன பண்றீங்க? பாஸ். புரிஞ்சுச்சா? அடுத்து இப்ப இங்க போறோம். இப்போ யூசர் நேம் மட்டும் குடுக்குறோம். பாஸ்வேர்ட் குடுக்காம இருக்கோம். இப்போ போறோம். ஆ முன்னாடி யூசர் நேம் போட்டோமா? இந்த இடத்துல அகெயின் பாஸ்வேர்ட் அப்படின்னு யூசர் நேம் ரிமூவ் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் குடுக்குறோம். புரிஞ்சுச்சா? இப்போ இங்க வந்து இத காப்பி பண்ணிட்டு, இதெல்லாம் நீங்க டைப் பண்ணணும். நான் வந்து இதெல்லாம் ரேண்டமா இருக்கு. இதுக்காக நான் அப்படி இது பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்டர் த பாஸ் யூசர் நேம். இப்போ யூசர் நேம் குடுக்குறீங்க. யூசர் நேம் குடுத்துட்டு வெறும் யூசர் நேம் அதோட ஏதாவது ரேண்டமான யூசர் நேம் குடுக்கலாம். இல்ல நீங்க ஆல்ரெடியா நீங்க வேலிடான யூசர் நேம் குடுக்கலாம். ஏதோ ஒண்ணு யூசர் நேம் மட்டும் குடுக்குறீங்க. யூசர் ஷுட் நாட் பி லாகின் அண்ட் ஷுட் சே யூசர் நேம் இஸ் எம்ப்டி ஆர் இன்வாலிட். இப்போ வந்து பாஸ்வேர்ட் இஸ் எம்ப்டி ஆர் இன்வாலிட்ன்னு வரணும். ஸோ, இப்போ முன்னாடி வந்து யூசர் நேம் எம்ப்டின்னு வந்துச்சு. இப்போ வந்து யூசர் நேம் நம்ம குடுக்குறனால பாஸ்வேர்ட் வந்து எம்ப்டி ஆர் இன்வாலிட்ன்னு வரணும். இப்போ நம்ம செக் பண்ணி பார்ப்போமா? இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸ்டூடண்ட் குடுக்குறேன். இப்போ நான் சப்மிட் குடுத்தேன்னா, யுவர் பாஸ்வேர்ட் இஸ் இன்வாலிட். ஸோ இந்த எரர் மெசேஜ் வந்துருச்சு. ஸோ இதுதான் ஆக்சுவல். இது வந்து பாஸ். இப்போ புரியுதா? ஸோ இந்த இடத்துல ஃபர்கட் பாஸ்வேர்ட் இருந்துச்சுன்னா, நீங்க ஃபர்கட் பாஸ்வேர்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு ஓடிபி ஜெனரேட் ஆகுதான்னு பார்க்கணும். அண்ட் ஓடிபில டிஃபரெண்ட் ஓடிபி குடுத்து இன்வாலிட் ஓடிபி குடுத்து ஃபர்கட் பாஸ்வேர்ட் பண்ணி பார்க்கணும். எம்ப்டி ஓடிபி குடுத்து ஃபர்கட் பாஸ்வேர்ட் பண்ணி பார்க்கணும். அந்த ஓடிபிக்கு 10 மினிட்ஸ் தான் வேலிட்னா, நீங்க ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்க லாகின் பண்ணி ஓடிபி யூஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த மாரி பண்ணி பார்க்கணும். இதுதான் டெஸ்ட் கேஸ் எழுதுற முறை. ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி எழுதுவாங்க. ஒவ்வொரு கம்பெனில ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் இருக்கும். இதுதான் பேசிக் ஸ்டாண்டர்ட். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து இப்படிதான் வொர்க் பண்ணுவாங்க. ஸோ இத நீங்க கத்துக்கணும்னா, நீங்க வொர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். இப்ப நான் லாகின்க்கு எழுதுன மாரி நீங்க என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கும் எழுதி எழுதி பழகணும். நீங்க எழுதி எழுதி பழகுனா தான் என்ன ஆகும்னா, இது வந்து உங்களுக்கு பழக்கமாகும். அப்படி இல்லன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பழக்கமே ஆகாது. நீங்க ஒரு மேனுவல் டெஸ்டிங்ன்னு இன்டர்வியூ போயிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்கள என்ன பண்ண சொல்லுவாங்கன்னா, ஒரு டெஸ்ட் கேஸ் எழுதி காமிக்க சொல்லுவாங்க. நீங்க காமிச்சா தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா, உங்கள அவங்க கன்சிடரே பண்ணுவாங்க. உங்களுக்கு டெஸ்ட் கேஸே எழுத தெரியல அப்படின்னா, உங்கள யாருமே கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கு. ஒரு டெஸ்டர்ன்ட்டீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு டெஸ்ட் கேஸ் எழுத தெரிஞ்சு தான் ஆகணும். உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, நீங்க வந்து நீங்களே செல்ஃப் எவாலுவேட் பண்ணிட்டு, நீங்க வந்து கத்துக்கணும். அண்ட் நீங்க வந்து இப்ப என்ன பண்ணுங்க, கமாண்ட்ல வந்து ஏதாவது ஒரு மாடியூல எடுத்து நீங்க டெஸ்ட் கேஸ் எழுதுங்க. டெஸ்ட் கேஸ் எழுதிட்டு அத எனக்கு கமாண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா தான் வந்து நீங்க ஆக்டிவா இருந்தீங்கன்னா தான் என்னால
நீங்க ஆக்டிவா இருக்கிறத பார்த்து நானும் வந்து ஓகே, அ உங்களுக்கு இன்னும் ஏதாவது சொல்லலாங்கிற மாரி மைண்ட் வந்து என்னால சொல்ல முடியும். ஸோ அதுதான் ரியாலிட்டி கரெக்ட்டா? ஸோ பாருங்க. என்னோட வீடியோ ஹெல்ப் ஆகும்னு நினச்சீங்கன்னா, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலில இருக்க எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம ஆல்மோஸ்ட் மேனுவல் டெஸ்டிங் முடிக்க போறோம். நான் இன்னைக்கு மட்டுமே ஆல்மோஸ்ட் வந்து 6 கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்லிக் குடுத்துருக்கேன். ஏன்னா, எனக்கு இன்னைக்கு தான் கொஞ்சம் டைம் கிடைச்சுச்சு. ஸோ, அந்த டைம்ல வந்து நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம் அப்டின்ட்டு ஒரு 6 கான்செப்ட் வந்து இன்னைக்கு ஒரு நாள்லயே நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். இன்னும் ரிமைனிங் மிஞ்சி போனா ஒரு 5 டூ 6 கான்செப்ட் தான் இருக்கும். முடிச்சிடலாம். முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேஷன் ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஏன் மேனுவல் டெஸ்டிங் முக்கியம்னா, இதெல்லாம் பேசிக்ஸ். இதெல்லாம் தெரிஞ்சுட்டீங்கன்னா, ஆட்டோமேஷன் இன்னும் உங்களுக்கு கத்துக்கும்போது நல்லா இருக்கும். அண்ட் அண்ட் ஒன் மோர் திங், உங்களுக்கு நான் ஜாப் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து போஸ்ட் பண்றேன். அத நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் வேலை தேடுறாங்களோ, அவங்களுக்கும் அத ஷேர் பண்ண சொல்லுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு கான்செப்ட்ல பார்க்கலாம் கைஸ். பாய்.